அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் வச்சு ஒரு தொக்கு பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சஹருக்கு கூட ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இப்போ நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கருக்க விடாமல் கொஞ்சம் சிவப்பானதும் ஒரு பிடி சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பிடி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். நல்லா சுருங்கி கொஞ்சம் கலர் மாற வரைக்கும், அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லெண்ணெயில் பண்ணுறதுனால காரம் இருக்காது. பாருங்கள், நல்லா சுருங்கி வந்துடுச்சு. இப்போ கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 100 கிராம் பச்சை மிளகாய் இதில் சேர்க்க போகிறேன். இந்த 100 கிராமுக்கு இந்த அளவுகளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு மேலே செய்யணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பொருளெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இதில் நம்ம ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். கொட்டை நார் எல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கலாம். புளி உங்கள் இஷ்டம்தான். புளி கொஞ்சம் சாப்பிட்றதுங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், இல்லை சரியாக சேர்க்கணும்னா கூட சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் கலர் மாறி வரணும். அப்போ தான் காரம் கம்மியாக இருக்கும். பச்சை கலராகவே இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெள்ளை நிறமாக மாறி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். ஒரு 4-5 நிமிஷம் இதை வதக்கினால்தான் உங்களுக்கு அந்த கலர் மாறி வரும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்துடுச்சு. இப்போ இதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 50 கிராம் வெல்லம் நல்லா துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வெல்லம் சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா இப்போ ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில், நான் சின்ன மிக்ஸி ஜார் தான் எடுத்துருக்கேன், அதான் நல்லா அரைக்கும். அதில் நம்ம வதக்கி வச்ச எண்ணெய் மிச்சம் இருக்கிறத அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடித்ததும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறினதும் இதையும் கருக விடக்கூடாது. நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தொக்கையும் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் இதை வெளியிலேயே வச்சாலும் கெட்டே போகாது. இது தீர்ற வரைக்கும் கெட்டு போகாது. ஏன்னா இதில் நம்ம ஒரு துளி கூட நம்ம தண்ணி சேர்க்கலை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெல் பட்டன் அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.